அதாவது வயிற்றுல புண்ணு வந்துச்சுனாக்கா வாயில் காமிக்கும். வாயில் புண்ணு வச்சா சீக்கிரம் ஆறுறதில்ல, வயிற்றுல புண்ணு வந்துச்சுன்னா எப்படிங்க ஆறப்போகுது? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த கஷ்டம் வந்து வெளியே வரதுக்காக இப்போ என் முன்னால் 3 பாட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் வெண்ணெய்கள் மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு அந்த புண்கள் வரதுக்கு காரணங்கள் என்னங்க ஐயா? புண்ணுக்கு வரதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிட்றனாலேயே புண்ணு வரும். சரிங்களா? காரம் அதிகம் சாப்பிட்றனால புண்ணு வராதுங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. காரம் அதிகம் சாப்பிட்றனால புண்ணு வராது, டைமுக்கு சாப்பிடலன்னா கண்டிப்பாக புண்ணு வரும். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, காரங்கள் எடுக்கிறதுனால தவறு கிடையாது. அதே மாதிரி இவருடைய குருநாதரும் முத்துராஜ் சொல்லியிருக்காரு, என்னன்னா அந்த மிளகாயை கீறிட்டு மிளகாய்களை விதையை எடுத்துட்டு நீங்கள் அதை அந்த தோள்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மிளகாயை எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் தகவல் உங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஐயா. அதனால் காரம் சாப்பிட்றனால கண்டிப்பாக புண்ணு வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? வந்து அதிகமாக தண்ணியே குடிக்கணும். இப்போ வெயில் காலம் மார்ச் ஏப்ரல் மே 3 நாள் படாத பாடுபடுத்துது, பிடிக்க முடியாதுங்க. சில மாவட்டத்தில் வந்து மழை பெய்யும், சில மாவட்டத்தில் மழை பெஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வெயில் வந்துடும். வெயில் காலத்தில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிங்க. சரிங்களா? தண்ணி குடிக்கிற அளவு உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஸ்டோனு ஃபார்ம் ஆகுது, கல் வர்றதை தடுக்கும். தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாவே இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதான் வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாவே இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது வந்து அதிலேருந்து வெளியே வந்துடலாம். வயிறு புண்ணு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் சாப்பிட்லனாலையும் டைம் சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் வயிறு புண்ணு வருங்க ஐயா. ஐயா இது மருந்து மட்டுமா அப்படின்னா மருந்து இல்லாமல் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வேணா நீங்கள் பயன்படுத்துவீங்க. மணத்தக்காளி இருக்கு இல்லைங்களா, மணத்தக்காளியை வந்து கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லைங்க. அருமையாக வந்து வயிறு ஒரு 3லேருந்து 5 நாள் சாப்பிட்டா போதும். புண்ணை வந்து ஆற்றக்கூடிய அருமையாக வாய் முதல் ஆசன வாய்ப்புள்ள இருக்கிற வரையிலையும் நீங்கள் ஆற்றக்கூடிங்க. அதெல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்க, அதெல்லாம் இருங்களா அப்படின்னு சொல்ல பார்த்தல. இங்கே பார்த்தீங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிசின், குமுளி என்கிற ஒரு பிசின். இந்த பிசினை வந்து இதில் வந்து பதப்படுத்தி நம்ம வந்து வெண்ணெயாக வச்சுருக்குங்கய்யா. இதை வந்து வெறும் வயிற்றுல தான் 1 ஸ்பூன் சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் சாப்பிட்டு இதோட கூட மாட்டு வெண்ணெய் கிடச்சுன்னா அது 1 ஸ்பூன், இது 1 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக வயிறு புண்ணு வந்து ஆற்றுமோ அந்த அளவுக்கு ஆற்றக்கூடியதை தன்மையுடையதை இந்த சாப்பிடலாம். வெண்ணெய் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாங்க ஐயா. ஒரு கசப்பு துவர்ப்பு எதுவுமே இல்லை. விளக்கெண்ண ஸ்பூன் எப்படி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்குங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, உடம்பு சூட்டையும் குறைக்கக்கூடியதாக தன்மை உண்டது இந்த வெண்ணெய்க்கு. இதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கு, நிறைய பேர் கால் பண்ணியே சொல்லியிருக்காங்க, ஐயா நல்லா இருக்கு, நீங்கள் கொடுத்த மருந்து இந்த வெண்ணெய் வந்து அருமையாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, மூலம்னு சொல்லுவீங்களா, அதை கேட்கலாம் தான் வந்தேன். இப்போ பௌத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, நவமூலம் சொல்லுவாங்க. சரிங்களா? சீல் மூலம், கட்டி மூலம், இந்த மாதிரி மூலங்கள் இருக்குது, பிஸ்டலாக சொல்லுவாங்க. இந்த மூலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அருமையாக பெருக்கலாம். அருமையான ஒரு மருத்துவம் தாங்க இது. வெரி குட்ங்க, நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இது நாங்கள் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு சில எங்களால் செய்ய முடியுது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால் அந்த செய்முறை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசுனை எடுத்து எல்லா நாட்டு மருந்தும் கிடைக்கும். இந்த பிசுனை எடுத்து வந்து கல்வத்தில் போட்டு அரைச்சி ஜலிக்கணும். என்னன்னு கேட்குறதுங்க இது வந்து குமுளின்னு கேட்டிங்கன்னா போதும். குங்குளியம், வெள்ளை குமுளின்னு கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க, அதை கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி அம்மியில் போட்டு இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சிடணும். ஜலிச்சு ஒரு வீட்டில் செய்கிறதுனால ஒரு 1/4 லிட்ரு நல்லெண்ணெய், செக்கில் எட்டுனா நல்லெண்ணெய் போதுங்க. 1/4 லிட்ரு நல்லெண்ணெய்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் போதுங்க. 1/4 லிட்டருக்கு 100 கிராம் போதும். அதை இதை ஜலிச்சு வச்சுருதுக்கு பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெயில் வந்து 1/4 லிட்டர் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இப்போ மிதமான சூட்டில் வந்து இதை போட்டு நல்லா கிளறி வந்தீங்கன்னா இது கட்டில்லாமல் உடஞ்சிரும். ரொம்ப கருகவும் கூடாது, பதமாக காய்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் வந்து 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி இந்த காய்ச்சிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதில் போட்டுடணும். பாத்திரத்தை மத்து கடைவாங்க. தயிர் மோர் சிலுப்பு பார்த்தீங்களா, அந்த சிலுப்பு பற்றி சிலுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வருங்க. இந்த மாதிரி வெண்ணெயை
காலை மாலை வேறு வயத்தில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூட்டை குறைக்கும், உடம்புல இருக்கிற புண்களை ஆற்றும். இதோடு கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற டாக்டர் ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். என்ன நேரிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வாய் முதல் ஆசன வாய் வரை எவ்வளோ பெரிய புண்ணாந்தாலே பயப்படாதீங்க அப்படி, அதாவது மூலத்துக்கு கூட சேர்த்து சொல்லியிருக்காரு. அதனால் இதை எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காரமான பொருளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, தண்ணிகள் நிறைய குடிங்க அப்படின்றாரு. தண்ணிகள் வந்து குடிக்கும்போது இந்த வெயில் காலத்தில் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்புல இருக்கிற உஷ்ணங்கள் வெளியே வரும். கிட்னியில் கல் வைக்காருன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த கல் கூட வைக்காராது அப்படின்றாரு. அதனால் தண்ணிகள் அளவு அதிகமாக குடிங்க. அதே மாதிரிங்க ஐயா, என்ன தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க? ஐயா ஓடுற தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. இருக்கிற தண்ணி குடிங்க, கிடைக்கிற தண்ணி குடிங்க, சரிங்களா? அதுக்காக நாம தேடி வளைய வேண்டாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற கிணத்து தண்ணியோ, போர் தண்ணியோ, ஆத்து தண்ணியோ, கிணத்து தண்ணியோ எது கிடைச்சாலும் சரி தண்ணியே குடிங்க போதும். மழை தண்ணி கிடைச்சா கூட குடிச்சிருங்க. தாராளமா மழை வரும்போது ஒரு பாத்திரத்தை வச்சுங்க, அந்த மழை தண்ணியோட அந்த அதை விட ஒரு தண்ணி எதுவுமே பூமியிலே கிடையாதுங்க. தாராளமாக குடிக்கலாம். நேரில் எதுக்காக கேட்டேன்னா, நான் ஒரு சிலர் இந்த பாட்டில் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் எடுத்துறாங்க இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். அதனால நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்க, நல்ல தண்ணி அளவுக்கு அதிகமாக குடிங்க. அதே மாதிரி இது எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லியிருக்கிறது உஷ்ணங்கள் கட்டுப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உடம்பு அதிகமாக இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே மாறிடுச்சு இல்லையா, உணவுகள் வாழ்வியல் முறை மாறிடுச்சு, உணவு முறை மாறிடுச்சு. இது எடுக்கும்போது நம்மளுக்கு உஷ்ணங்கள் அதிகமாக வெளியே போகும் அப்படின்றாரு. அதெல்லாம் இதை எடுத்து பயன்படுத்துங்க. செய்முறை தெளிவாக சொல்லியிருக்காரு. 100 கிராம் குங்குலி வாங்கினீங்கன்னா அதுக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் காய வச்சு அதில் அம்மியில் அரைச்சி அதை போட்டுட்டு இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 லிட்டர் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இது ஊற்ற சொல்கிறாரு. ஊற்றிட்டு நல்லா மத்து கடைஞ்சினா கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி குங்குலி உங்களுக்கு கிடைக்கும். செய்முறை சொல்லியிருக்காரு. முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க, முடியாதவங்க கீழே கால் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டருடைய ஆலோசனை பண்ணி மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.